போன வாரம் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் டாப் ட்ரெண்டிங்கில் இருந்த டாஸ்க்ரி என்னும் வெப் சீரிஸை பார்த்தோம். அது இன்டர்நேஷனல் ஸ்மக்லர்ஸ் நம்ம இந்தியாவுக்குள்ள எப்படிலாம் தங்கத்தை கடத்திட்டு வராங்கன்றத வெட்ட வெளிச்சமாக காமிச்ச அந்த தொடரை நம்ம விமர்சனம் பண்ணியிருந்தோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது அதே மாதிரி ஒரு வெட்ட வெளிச்சமாக சொன்ன ஒரு வெப் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபார்மா என்னும் வெப் சீரிஸ் இது ஜியோ ஹாட்ஸ்டாரில் டாப் ட்ரெண்டிங்கில் இருந்தது. இந்த வாரம் ஒன்றும் எடுத்துட்டு இருக்காங்க, பட் நீங்கள் போய் பாருங்கள். பார்க்காதவங்க பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வெப் சீரிஸ் தொடர். இந்த வெப் சீரிஸில் நவீன் பாலி ரொம்ப நாளாக காணாமல் போன அவர் இப்போ உடம்புலாம் குண்டாகிட்டு இந்த வெப் சீரிஸ் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். நல்லா தெரியும் உங்களுக்கு, பிரேமம் எவ்வளோ சூப்பர் ஹிட் படம், ரொம்ப சூப்பராக கொண்டாடின ஒரு ஹீரோ அவர் நடித்து வெளிவந்திருக்கிற இந்த வெப் சீரிஸை இயக்கியவர் அருண். ஓகேங்களா? அருண் இயக்கத்தில் இந்த வெப் சீரிஸ் எதை பற்றி பேசுதுன்னா, மருத்துவத்துறையின் கருப்பு பக்கங்களையும் பெரு நிறுவனங்களின் பேராசைகள் மற்றும் மாஃபியா, மெடிக்கல் மாஃபியான்னு கூட சொல்லலாம், அதை பற்றி பேசுகின்ற ஒரு மெடிக்கல் த்ரில்லர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த வெப் சீரிஸை. இந்த கதையோட நாயகனான நவீன் பாலி ஒரு சின்ன மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய எம்என்சி ஃபார்மா கம்பெனியில் போய் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவாக சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் ஜாயின் பண்ணுறாரு. இந்த சேல்ஸ் ஜாபில் இருக்கிறவங்க, முக்கியமாக இந்த மெடிக்கல் ரெப்பாக இருக்கிறவங்க படுற கஷ்டத்தை சொல்லி தீராது. நார்மலாகவே சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் போனால் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை நோக்கி பின்னோக்கி நாயாக அலைய வேண்டியிருக்கும். இங்கே டாக்டர் பின்னாடி இவரும் நாயாக அலையிறாரு. அப்புறம் தன் பாஸுக்கு கீழே எப்படிலாம் அசிங்கப்படுறாரு. டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி இவரால் அதெல்லாம் சந்திக்க முடியாமல், சாதிக்க முடியாமல், அதுக்கப்புறம் எப்படி இவர் படிப்படியாக முன்னேறி ஒரு லெவலுக்கு ரீச் ஆகுறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவரும் அதில் ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஃபார்மா துறையின் பெரிய நிறுவனங்கள் எப்படி தன் கீழே இருக்கிற மேனேஜர்ஸையும் கீழே இருக்கிற சேல்ஸ் ஃபோர்ஸையும் ஒரு லாப நோக்கத்தோட, அதாவது மருத்துவத்துறைனா ஒரு சர்வீஸ் எண்ணம், அதாவது கொஞ்சமாவது மனசாட்சி வேணும் இல்லையா, அது எதுவுமே இதில் இருக்காது. நம்ம ஏற்கனவே பார்க்குறது தான் இந்த நாட்டில். அதை தான் இதை வெட்ட வெளிச்சமாக இந்த கதை சொல்லுது. இது மாதிரி லாப நோக்கத்தோட மட்டுமே செயல்படும் இந்த மருத்துவ நிறுவனங்களின் தரமற்ற மருந்துகளால் ஏற்படும் பாதிப்புகளை அழகாக சொல்லியிருப்பாங்க. ஏழை முதல் பணக்காரன் வர. ஏன் இந்த நவீன் பாலிக்கே ஒரு ஸ்டேஜில் தன்னுடைய குடும்பத்திலையும் அந்த பாதிப்பு ஏற்படும் போது அப்போ தான் உணர்றான் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதை எப்படி அவர் எதிர்த்து போராடுறாரு, யார் கூட ஜாயின் பண்ணி இதை எதிர்க்கிறாங்க அந்த மாஃபியா கும்பலை. அதாவது மாஃபியா கும்பல்னா ரவுடிஸ் கிடையாதுங்க, இது மருத்துவ மாஃபியா. இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூக ஆர்வம் உள்ள ஒரு நல்ல வெப் சீரிஸை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, அதுவும் முக்கியமாக இந்த ஃபார்மா துறையில் என்ன தான் நடக்குது, அங்கே என்ன மாதிரியான அநியாயங்களும் அக்கிரமங்களும் கருப்பு பக்கங்கள், அதனுடைய இருண்ட பக்கங்களை வெட்ட வெளிச்சமாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, அதில் நடக்கிற விஷயங்களை, இன்னும் நமக்கு தெரியாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிக்க விரும்புபவர்களுக்கு அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு த்ரில்லராகவும் இந்த வெப் சீரிஸ் இருக்கும். அதனால் இந்த வெப் சீரிஸை பார்க்க தவறாதீங்க.